வணக்கம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ஜெய் சாந்தி கிச்சன்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நான் சிக்கன் வச்சு ஒரு ரெசிபி செய்து காமிக்கிறேன். சரிங்களா? நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். அது குட்டி குட்டி எல்லாம் வந்துட்டு போன் இல்லாத போன்லெஸ் பீஸாக தான் இருக்குது எல்லாமே. சரிங்களா? இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேப்பா. இப்போ இதில் வந்துட்டு நான் சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும். நான் இதில் ஒரு 1/2 ஸ்பூனு போட்டுக்கிறேன். அப்போ தான் சவுண்டு. ஒரு 1/2 ஸ்பூனு பியூர் சில்லி. சரிங்களா? அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன். ஓகேங்களா? அவ்வளோதான். அது 1/4 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட். அவ்வளோதான்ப்பா. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ஊறட்டும். சரிங்களா? ஊறினோன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் ஒரு 20 மிளகா இருக்கும் இது எடுத்துருக்கேன். ஏன்னா 1/4 கிலோ தான் எடுத்திருக்கேன் நான். அதனால் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதனால் ஒரு 20 மிளகா இதில் கொஞ்சம் லேசாக சூடு பண்ணிக்கலாம். ஏன்னா அரைச்சா வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக வரணும், கொடுக்கணும்னா கிறிஸ்பியாகவும் இருக்கணும். அதனால் இதை மட்டும் சூடு பண்ணிக்கலாம். இது பண்ணிவிட்டு லேசாக சூடு பண்ணிட்டு இதை வந்துட்டு நான் ஒரு குறைன்னு அரைச்சி எடுத்து காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. ஓகேங்களா? போதும்ப்பா. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுறேன். இது வந்துட்டு நான் குறைன்னு அரைச்சி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. எண்ணெய் வந்துட்டு ஒரு 150 கிராம் ஊற்றிக்கலாம் எண்ணெய். சிக்கனை நம்ம பொரித்து எடுக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சிக்கனை முருவலாக வறுத்து எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம எண்ணெய் கொஞ்சமாக தான் வச்சுருக்கோம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். 2 வாட்டி போட்டால் சரியாகும். ஓகே, இது நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது மறுபடியும் 1 வாட்டி போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக வறுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அவ்வளோதான்ப்பா. இது 1/4 கிலோ சிக்கன் நான் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நான் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிடுறேன். சரிங்களா? பொடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஃபர்தராக என்னென்ன பண்ணன்றதை நான் காமிக்கிறேன். ஓகேப்பா. இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு. நம்ம இது வந்துட்டு நான் ஒரு 100 கிராம் வெங்காயம் இருக்கும் அது. சரிங்களா? ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம 1/4 கிலோ போட்டிருக்கோம் சிக்கனை. அதனால் 100 கிராம் வெங்காயம் போதும். அதனால் இதையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெயில். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கோல்டன் ப்ரௌனில் வறுக்கணும். ஓகேங்களா? பிளாக் கலரில் வரக்கூடாது. கோல்டன் ப்ரௌனில் இருக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் நம்ம. சரிங்களா? கொஞ்சம் முறுமுறுன்னு வரா மாதிரி. இப்போ ஆனியன் எல்லாம் வறுத்தாச்சு பண்ணலாம். இப்போ அடுத்தது நம்ம அடுத்த பொருளை போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 50 கிராம் வச்சுக்கலாம். நம்ம 1/4 கிலோ சிக்கனுக்கு 50 கிராம் பூண்டு போடணும். சரியா?